தமிழர்களை மறக்கடிக்க செய்யலாமா? என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் பஞ்சரத்ன கீர்த்தனைகளுடன் தயாக்கயாவின் 178வது ஆராதனை விழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ தியாகராஜர் 1767ஆம் ஆண்டு திருவாரூரில் ராமபிரம்மம் சீதாமா தம்பதிக்கு 3வது குழந்தையாக பிறந்தார். சின்ன வயதிலேயே சமஸ்கிருதம் பயின்று அதில் தேர்ச்சி பெற்றார். அதுக்கப்புறம் சோதி வெங்கட்ராமையாவிடம் சங்கீதம் பயின்றார். தம்முடைய தலை சிறந்த சாகித்தியங்களால் கர்நாடக சங்கீதத்திற்கு சிறப்பும் பெருமையும் சேர்த்தவர். அதனால் அவரை எப்பவுமே கொண்டாடுறாங்க. முதல்ல பெங்களூரு நாகரத்தினம்மா என்னும் கர்நாடக இசை பாடகி தியாகராஜ சுவாமிகளுக்காக ஒரு கோயில் கட்டி 1940 தியாகராஜ ஆராதனையை தொடங்கி வைத்தார். தியாகராஜனுடைய ஆராதனை விழா தென்னிந்தியாவின் பிரசித்தி பெற்ற இசை விழாவாக விளங்குகிறது. ஜெகதானந்தகா என்னும் நாட்டை ராக் பாடல், துடுகுகளை என்னும் கவுளராக பாடல், சாதிஞ்சடி என்னும் ஆரபி ராக பாடல், கனகன ருசிரா என்னும் வராலி ராகத்தில் அமைந்த பாடல், கடைசியாக எந்தரோ மகாபானுவாலு என்னும் ஸ்ரீராக பாடலாக 5 கீர்த்தனைகளை தான் பஞ்சரத்ன கீர்த்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக தமிழ் இசையும் நாடகமும் இருந்தது என்கிறது தியாகையாவினுடைய வரலாறு. மும்மூர்த்திகள் விழாவை குறை கூறுவது நம்முடைய நோக்கம் கிடையாது. ஆனால் அதே உணர்வோடு நாம் ஏன் தமிழ் இசை மூவருக்கு நன்றி கடன் செலுத்த தவறிவிட்டோம் அப்படிங்கிற ஆதங்கம் தான் நமக்கு. தமிழ் இசை மூவரை தமிழ்நாடு அறிந்ததை விட சங்கீத மும்மூர்த்திகளை தான் அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா நம்முடைய ஆதங்கம். தமிழ் இசை மூவர் அல்லது தமிழ் இசை மும்மூர்த்திகள் அல்லது ஆதி மும்மூர்த்திகள் என்போர் தமிழிலேயே பாட்டு எழுதி தமிழிலேயே பாடி தமிழ் இசையை வளர்த்த அருணாச்சல கவிராயர், முத்துதாண்டவர், அதே போன்று மாரிமுத்தாம்பிள்ளை அப்படின்னு 3 பெருமக்கள் ஆவார். பொதுவாக கர்நாடக இசையினுடைய மும்மூர்த்திகள் அப்படின்னு அறியப்படக்கூடிய தியாகராஜர், சியாம சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சர் ஆகியோரை விட இவங்க காலத்தால் முற்பட்டவர்கள் தமிழ் இசை மூவரே கிருதி என்று அழைக்கப்படக்கூடிய கீர்த்தனைகளுக்கு வடிவம் கொடுத்தவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்லவி, அனுபல்லவி, சரணம் அல்லது எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு அப்படின்னு அமைப்பு இவங்களுடைய பாடல்களிலேயே காண கிடைக்கிறது. முத்துதாண்டவருடைய காலம் 1525 முதல் 1600 வரை ஆகும். இவர் சீர்காழியில் வாழ்ந்து பற்பல இசை பாடல்களையும் இயற்றியும் பாடியும் வந்தவர். இவருடைய பாடல்கள் பதம் என்று சொல்லப்படுகின்றது. அல்லார் புவனத்தில் வேணும், அல்லார் புவனத்தில் வேணும் உண்டோ, இன்னும் ஒரு தலம், இன்னும் ஒரு கோயில், இன்னும் ஒரு தெய்வம், இப்படியுண்டோ சேவிக்க வேண்டுமையா, சிதம்பரம் சேவிக்க வேண்டுமையா போன்ற பாடல்களை இயற்றியிருக்காரு. அருணாச்சல கவிராயர் இவருடைய காலம் 1711 முதல் 1779 வரை ஆகும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தில்லையாடின் பிள்ளையில் பிறந்தார். தந்தை நல்லசம்பி, தாய் வள்ளியம்மை. இவர் இளம் வயதிலேயே இசையில் வல்லவராகவும் இசைக்கேற்ற தமிழ் பாடல்களை பாடும் திறமையாளராகவும் இருந்தவர். சீர்காழியில் வசித்து வந்த காலத்தில் இவர் பெருமை வெளி உலகத்துக்கு தெரிய வந்ததால் இவர் பெயரோடு சீர்காழி அருணாச்சல கவிராயர் அப்படின்னு அழைக்க தொடங்கினாங்க. இவர் இசை பயிற்சி வழங்கி வந்ததோடு பல இசை படைப்புகளையும் ஏற்றிருக்கார். இவருக்கு தெரிந்தவர்கள் ராமாயண காப்பியத்தை இசை வடிவில் நாடகமாக அளிக்க பாடல்களை ஏற்றி தருமாறு கேட்க இவர் ஏற்றி தந்தது தான் ராம நாடக கீர்த்தனைகள். இவை இன்றும் புகழ் பெற்றது. அனைத்து இசைக்கலைஞர்களாலும் பாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இவருடைய ராமநாடக கீர்த்தனைகளில் 258 பாடல்கள் இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இருந்த திமுக அரசினுடைய காலத்தில் சீர்காழியில் தமிழிசை மூவருக்கான மணிமண்டபம் அமைக்கும் திட்டம் உருவாக்கப்பட்டு அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டது. இதற்காக சிதம்பரம் மயிலாடுதுறை முக்கிய சாலையோரம் 19,160 சதுர அடி நிலம் கையகப்படுத்தப்பட்டு 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் நாள் மணிமண்டபம் பணிகள் தொடங்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கட்டுமான பணிகள் முடிவடைந்தது. இருந்தாலும் இதனுடைய திறப்பு விழா 2013ஆம் ஆண்டு தான் நடைபெற்றது. 4772 சதுர அடியில் இந்த மணிமண்டபம் அமைந்திருக்கிறது. மண்டபத்தின் முகப்பில் தமிழ் இசை மூவரினுடைய வெண்கலத்தினால் ஆன முழு உருவ சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 7 ஸ்வரங்களின் அடையாளமாக மண்டபத்தின் மையத்தில் 7 கலசங்கள் இருக்கின்றது.
தமிழக அரசு மத்திய அரசுக்கு போட்டியாக கும்பாபிஷேகம், முருகன் முத்தமிழ் மாநாடு நடத்துவதெல்லாம் சரிதான். ஆனால் தமிழ் இசை மூவரை ஏன் கொண்டாடவில்லை? தமிழின் இயல் இசை நாடகம் என்கிற முத்தமிழ் வடிவத்திற்கு பெருமை சேர்த்த தமிழர்களை நாம் கொண்டாட மறந்துவிட்டது வருந்தத்தக்கது.